ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த ஆன்மீகத்தில் ருத்ராட்சம் என்பது ஒரு இன்றியமையாத விடயமாகும். இந்த ருத்ராட்சத்தை அணியறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் ஒரு தடைகளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லற வாழ்வு வாழ்கிறவங்களும் மாமிசம் அதாவது புலால் ஒன்றவங்களும் ருத்ராட்சம் அணியக்கூடாது, இதனால் நிறைய பாவத்தை சம்பாதிக்கக்கூடும், அதனால் ருத்ராட்சத்தை அணிய வேண்டாம், அது உங்கள் குடும்பத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பெரும்பான்மையான மக்கள் சொல்கிறாங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்னங்க ஐயா? அதாவது இதில் என்ன அப்படின்னா முழுமதியின் வெளிச்சம் கீழ் இருப்பவர்கள் முழுமதியினுடைய தன்மையை அறிந்து கொண்டார்களா, பெருமையை அறிந்து கொண்டார்களா, மகத்துவத்தை அறிந்து கொண்டார்களா என்ற கேள்வி எழ வேண்டும். அதுபோல் ருத்ராட்சத்தை அணிந்து விட்டாலே அவர்களுக்குள் பக்தி, இறைவன் புகுந்து விடுவான் என்று சொல்வது அறியாமை. அந்த அடிப்படையில் தான் நம்ம நிறைய பேரை சாமியார்கள், இவர்கள் அருளாளர்கள் என்று கருதுகிறோம். அவர்களுடைய வாக்கிலிருந்து வரக்கூடியது அம்பட்டும் பேதம் சார்ந்தும் பிரிவினை சார்ந்து தான் இருக்குது. அந்த அடிப்படையான பதில்கள், அந்த அடிப்படையான புரிதல்கள் தான் இது. அதாவது உயிரினுடைய வழிபாடு என்பது தன் வழியில் வழிபடுதல், தன் மொழியில் வழிபடுதல் என்பது தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாடு. அதாவது என்னன்னா, ஒரு கண்ணப்பர் வழிபட்டார், மாணிக்கவாசகர் வழிபட்டார், திருஞான சம்பந்தர் வழிபட்டார், அருணகிரிநாதர் வழிபட்டார். ஆனால் திருஞான சம்பந்தர் மற்றவரை பார்த்து அவர் வழிபடவில்லை. அவர் வழியிலே அவர் அடைந்த ஞானத்தின்படி வழிபட்டார். கண்ணப்பரும் தன் ஞானத்தின்படி தன் மரபுபடி வழிபட்டார். மாணிக்கவாசகர் தன் மரபுபடி வழிபட்டார். மாணிக்கவாசகருடைய உணவு பழக்க வழக்கம் வேறு, கண்ணப்பருடைய உணவு பழக்க வழக்கம் வேறு. ஆனால் மாணிக்கவாசகரை பொய்யடிமை இல்லாத புலவர் என்று கூறுவார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் தனது திருவாசகத்தில் இறைவனை தவிர வேறு யாரையும் போற்றி புகழ மாட்டார். அதனால்தான் பாண்டிய ராஜாவே அவனிடம் மாணிக்கவா திருவாத ஊரரிடம் இந்த பாண்டிய நாடே உங்களுக்கு அடிமை என்று சொன்ன பொழுது, என்னிடம் சிவன் இருக்கிறான், இதற்கு மேல் என்ன சொத்து என்று. ஏன்னா அவர் மன்னராகவே இருந்து மன்னராகவே போயிருந்தால் இவ்வளவு பெரிய மகத்துவம் அவருக்கு கிடைத்திருக்குமா? அவர் ஆண்டியாய் இருந்தால் இவ்வளவு பெரிய மகத்துவருக்கு சொந்தக்காரர். அவரே திருவாசகத்தில் திருக்கோத்தும்பியில் கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பையின்மை கண்டபின் என்று கண்ணப்பருக்கும் சிவபெருமானுக்கும் இடையிலான உறவை அன்பினால் வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டு உணவு பழக்க வழக்கங்களையோ உடல் பழக்க வழக்கங்களையோ என்பது இயல்பின்படி இருக்க வேண்டும். தொண்டைக்குழிக்குள் சென்ற பின்னாடி உணவில் சைவம் இல்லை, அசைவம் இல்லை. சரி, மரம் செடி கொடிகள் சைவம் என்று கருதினால் அதற்கு மூச்சு இருக்கிறது, அதுவும் அசைவத்தின் கூறுதானே. அவ்வாறு என்று இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அசைவமோ சைவமோ சாப்பிடுவது என்பது அவரவர் விருப்பம். உங்களுக்கு உறுத்தினால் நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லை, இறைவனிடம் நீங்கள் தியானம் செய்து இறைவனிடை உங்கள் திருக்கனவில் வர வைத்து அவனிடம் இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை விட்டு ஒருவருடைய பேச்சின்பால் இதை செய்தால் அது கிடைக்கும், அது செய்தால் இது கிடைக்கும் என்பது முழுமையான மூட நம்பிக்கை. இந்த ஊழிக்காலத்தில் நிலவி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் வலுப்பெற்ற ஒரு வினாவும் இது. ருத்ராட்சம் அணிந்து கொண்டு உணவு பழக்க வழக்கங்கள் என்பது உங்களுடைய விருப்பம். அதற்கு நான் கட்டளையிடுவதோ பிறர் கட்டளையிடுவதோ கிடையாது. முருகனுடன் நீங்கள் பேசலாம், இறைவனுடன் நீங்கள் பேசலாம். இறைவனை வேண்டி தியானம் செய்யுங்கள். உறுதியாக உங்கள் திருக்கனவில் இறைவன் தோன்றி உங்களுக்கான வழியை சொல்வான். அவன் சொன்னால் அதை கேளுங்கள்.